என் தேவனாகிய கர்த்தர் மகிமையோடு கூட வரப்போகிறார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் எந்த காரியத்தையும் அவசரப்படுகிறது இல்லையா. இதோ பக்தன் தன் அனுபவத்தில் சொல்லுகிறார், கேட்போமா? சங்கீதம் 98:9. அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயந்தீர்ப்பார். நிதானத்தோடு நியாயம் தீர்ப்பார். இதோட பொருள் என்னன்னா, இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க பாருங்க, தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தான் எழுதி வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நிதானத்தோடு நியாயம் தீர்ப்பாரா. எது உண்மை எது பொய்ன்னு அவருக்கு நன்கு தெரியும். ஏன்னா வேதம் சொல்வது, சகல சிற்சிப்பின் கிரிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக வெளியங்கமும் நிர்வாணமாக இருக்குதான். அதனால் எதுவும் அவருடைய பார்வைக்கு மறைவானதில்லை. இதை கேட்குற அன்பர்களே, உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் நியாயம் செய்யாமல் போக மாட்டார். நிதானமாக செய்வார், ஆனால் பர்ஃபெக்டாக செய்வார். He knows his time இல்லையா. அவருடைய நேரம் என்ன அவருக்கு தெரியும். நிச்சயமாக நீதி செய்ய போகிறார். அதனால் இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியை தக்க பலனை என் கற்று கொண்டு வருகிறார். ஆக நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இருக்க வேண்டாம். நிச்சயமாய் தேவனுடைய தீர்ப்பு நாளே கர்த்தர் நம்மை கனம் பண்ண அது ஏதுவாக இருக்கும். இந்த வார்த்தையின்படி பொல்லாத மனுஷர்களுடைய பொய்களுக்கும் ஏமாற்று சித்து வேலைகள்லாம் விலகி தேவாதி தேவன் நியாயம் செய்வார் என்கிற பயத்தோடு நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, பயத்தோடு நாள் பக்தியோடு கர்த்தரை துதித்து பாடுங்கள் என்ற பக்தன் சொல்வது போல இன்று கேட்ட வார்த்தையின்படி நீ நியாயம் செய்வீர், ஆனால் நிதானத்தோடு செய்வீரப்பா. ஆக இந்த மனுஷர்கள் செய்கிறது போல அல்ல, எங்கள் தேவனே எங்களுக்கு உதவி பண்ணும். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேண்டி நியாயம் செய்யும் அப்பா. இன்னைக்கு பணத்தை கொண்டு பதவி கொண்டு எதை செய்யலாம் என்று ஏழை எளிய மக்களின் திக்கற்று நசுக்குகிற பொல்லாத துர்மார்க்க கூட்டத்துக்கு விலக்கி கர்த்தர் நீ நியாயமாய் நிதானத்தோடு செய்து முடிக்க கர்த்தாவே உம்முடைய வருகையை இது நோக்கி இருக்கிறோம். உதவி செய்யும், தகுதிப்படுத்தும். பிறரை நாங்கள் தகுதிப்படுத்த எங்களுக்கு தயவு பண்ணோம். இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென்.